சாஸ்கேவை பத்தி அவன் தப்பா பேசும்போது என் கோபத்தை அடக்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய சுயநினைவுலயே இல்ல. அப்பதான் கேப்டன் யமாட்டோ நைன் டெயில்ஸோடைய சக்கராவை பயன்படுத்தாம நான் என் சக்தியை பயன்படுத்தி போராடணும்னு சொன்னாரு. ஜின்சுருக்கி அவரால் கட்டுப்படுத்த முடியுங்கிறதால கேப்டன் யமாட்டோ கூட ட்ரைனிங் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பேட்டில்னு வந்துட்டா எனக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் நைன் டெயில்ஸோடைய பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதோடைய சக்தியை என்னால கட்டுப்படுத்த முடியல. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னால பேராபத்து ஏற்பட்டுச்சு. நைன் டெயில்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு அப்போதான் நான் முடிவெடுத்தேன். ஆனா அந்த பெயின் ஹினாட்டாவை பயங்கரமா தாக்குனப்ப என்னுடைய கட்டுப்பாட்டை நான் இழந்துட்டேன். என்ன அறியாம வெறித்தனமா மாறினேன். அப்பவும் அந்த நைன் டெயில்ஸ் வெளியே வந்து முழுசா என்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஃபோர்த் ஹோக்காக அந்த சீலை ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன அந்த சீலும் எப்ப வேணாலும் உடைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, சாஸ்கே கூட மோதுறதுக்கு எனக்கு நைன் டெயில்ஸோடைய சக்ரா தேவை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் ஒரு ஜின்சுருக்கிங்கிறத என்னால மாத்த முடியாது. அத மாத்த முயற்சிக்கிறதும் முட்டாள்தனம். நைன் டெயில்ஸோட பாதி சக்கரா உனக்குள்ளதான் சீல் பண்ணிருக்கு. உன்னால இதை மாஸ்டர் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் கண்டிப்பா மறுபடியும் நான் என் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்த மாட்டேன்பா. வெறுப்புணர்ச்சியை கட்டுப்படுத்தி நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நைன் டெயில்ஸோட சக்கரா வெளியேறுனா என்னெல்லாம் ஆகும்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. ஃபோர்த் ஹோகாகேவோட திறமையையும் குஷினோவோட அன்பையும் ஜிராயாவோட குணத்தையும் என்னால நருட்டோக்குள்ள பார்க்க முடியுது. இந்த கான்ட்ராக்ட் நிறைவடைஞ்சது. ஸ்டோரேஜ் ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஸ்டோரேஜ்னா என்ன? டென்ஷன் ஆகாது, அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய வேலை இல்ல. உன்னோட வாயை கொஞ்சம் திறந்து வை, அதுவே போதும். ஏன் வாயா? ஆமா நருட்டோ, நல்லா ஆன திறந்து வை. இன்னும் நல்லா வாயை திற. இது போதும், நான் இப்ப உள்ள போறேன். Hey, open wider! Are you gonna let me get inside you or not? Why my mouth? He's all slimy. This is gross. ஸ்டோரேஜ் வெற்றிகரமா முடிஞ்சதால நான் நருட்டோவை மறுபடியும் லீஃப் வில்லேஜ்ல கொண்டு போய் விட்டுறேன். அதுக்கப்புறம் வேலையா ஆக்டோபஸ கண்டுபிடிக்கணும். அட ஆமால, ப்ராஃபஸி சொன்னபடி நான் இன்னும் அந்த ஆக்டோபஸ சந்திக்கல.
அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது க்ளூ தெரிஞ்சா சொல்லுங்களேன். எனக்கு எதுவும் சரியா தெரியல, ஆனா அது ஒரு தீவுன்னு மட்டும் தெரியும். மக்கள் யாரும் அங்க போக மாட்டாங்க, ஜந்துக்கள் மட்டும் வாழும். அங்க போகணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா என்ன பண்றது? அந்த இடத்துல மட்டும்தான் ஆக்டோபஸ் உன் கூட கோஆபரேட் பண்ணுன்னு நான் நம்புறேன். உன்னை அந்த இடத்துல வழி நடத்த நான் ஒரு ஆளை அனுப்புறேன். ஓகே சார். இது நிச்சயமா கபூட்டோவோட வேலைதான், இதுல சந்தேகமே வேண்டாம். இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, நாளுக்கு நாள் கபூட்டோ கொஞ்சம் கொஞ்சமா உரோச்சி மாறுவா மாறிக்கிட்டே வர்றான். ஆனா எதுக்கு அவன் தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்? அவன் நினைச்சிருந்தா இத ஈஸியா அழிச்சிருக்கலாமே. அப்ப இத வேணும்னு தான் பண்ணிருக்கானோ? அவனோட திட்டம் தான் என்ன? தன்னால முடியாதத ஒரோச்சி மாறுவா சாதிக்கணும்னு கபூட்டோ முடிவெடுத்துட்டானா? எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே, முதல்ல இவன் லீஃப் வில்லேஜ் தாக்க போறானா இல்ல கட்ஸ்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல டோபி. இப்பெல்லாம் நீதான் மாதிரான எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியாமே. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. நீ எப்போ எங்க போனாலும் அது எனக்கு உடனே தெரிஞ்சிடும். எனக்கு தகவல் கொடுக்கறவங்க உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா விஷயம்? அப்ப அந்த சசூரியும் நீயும் ஒரே கூட்டணி தானா? அகாட்ஸ்கே பொறுத்த வரைக்கும் நீ ஒரு துரோகி. என்ன இது? இது ரீஅனிமேஷன் ஜுட்சு. லார்ட் ஒரோச்சிமாருக்கும் செகண்ட் ஹோகாகேக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான ஜுட்சு இது. இப்போ இது எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைய சொல்லணும்னா இப்ப அவங்கள விட நான் தான் பலசாலி. என் சக்திகளை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும் தான் நான் இவங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். உங்க கூட சண்டை போட வரலன்னு எப்பயாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இங்க எதுக்காக வந்த? உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன். என் கூட சேரணுமா? அதால எனக்கு என்ன ஆதா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போர் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு தேவைப்படுற படையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்களே பாருங்க. ஹிட்டாச்சி, சசோரி, தேயிதாரா, காக்கூசு, அப்புறம் கடைசியா நாகோட்டோ. இவங்க எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்க. அதோட பலசாலிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன ஆதாயம்னு கேட்டேன். சாஸ்கே உச்சிஹா. உன்னோட திட்டம் தான் என்ன? சரியா சொல்ல தெரியல. நிஞ்சுட்சுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். அத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க சாஸ்கேவோட உதவி எனக்கு தேவைப்படுது. அவன மாதிரி ஒரு இளமையான உச்சிஹா தான் என்னோட ஆராய்ச்சிக்கு தேவை. ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலன்னா? சமனிங் ஜுட்சு, அனிமேஷன்.
ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா தேவைப்படுவாங்களோன்னு இவரையும் என் கூடயே கூட்டிட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க, இப்பயாவது நம்பிக்கையா வந்துச்சா? உன்னால எப்படி இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது? எனக்கும் சில தேவைகள் இருக்கும். ஆனா இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இதை பத்தி நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? கபுட்டோ, நீ இந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை போடுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உன்னோட இந்த திட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது, உன்னோட அறிவு ரொம்ப கூர்மையா இருக்க. அப்ப சீக்கிரம் பதில சொல்லுங்க. உன்னோட இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. சாஸ்கே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேலையெல்லாம் நீ ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். இத நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். மாதரா உச்சிஹாவான நீங்க ரொம்பவே தனித்துவமா இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்ட போல இருக்க. என்னவா இருந்தாலும் நான் உன்னுடைய பேட்டில் ஸ்ட்ரென்த்தை பார்த்துதான் முடிவெடுப்பேன். என் கூட வா. தடயங்களை அவன் வழி முழுக்க விட்டுட்டு போயிருக்கான். இவன் யூஸ் பண்ற இந்த மெத்தட பார்க்கும்போது இவன் நிச்சயமா ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கபூட்டோ இந்த தாக்குதலை முதல்ல ஹிடன் வாட்டர் ஃபால்ல ஆரம்பிச்சு ஹிடன் லீஃப்ல முடிப்பான்னு நினைச்சேன். இது என்னவோ நாம அவனை பின்தொடரணுங்கிறதுக்காக தெரிஞ்சே விட்டுட்டு போன மாதிரி தோணுது. இவன் திட்டம் தான் என்ன? நமக்கு அவன் வலை விரிச்சிருக்கானோ? இப்ப என்ன பண்ண போறோம்? டோகோமா 2 o'clock. பியாக்குகான். சரி, பியாக்குகான். கேப்டன் மிட்டராஷி, அது என்னன்னு சொல்ல? காபுட்டோ அங்க தனியா இல்ல, ஒரு சக்தி வாய்ந்த அகாட்சுகி மெம்பர் கூட தான் இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நீ நல்லா பாத்தியா? என்ன சக்தி வாய்ந்த அகாட்சுகி மெம்பரா? ஒருவேளை தன்னைத்தானே மாதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அவனா? அப்படின்னா அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனா அவனும் கபோட்டோவும் எதுக்கு ஒன்னா இருக்காங்க? அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம், நான் நினைச்ச மாதிரியே கபோட்டோ தான் நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பானா? மாதரா மறைஞ்சிருக்கிற இடத்தை நமக்கு தெரியப்படுத்தவா? ஆனா ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா எதுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறான்? எனக்கும் அதுதான் புரியல. நாம உடனே இந்த செய்தியை வில்லேஜ்க்கு தெரியப்படுத்தணும்.